வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர். லீலா, என்னை மன்னித்து விடு லீலா. சங்கர். லீலா. சங்கர். லீலா. ரெண்டே இறந்து போச்சு. சரி வா போ. கொஞ்சம் புன்னகை சார், கொஞ்சம் புன்னகை. அதாவது சிரிப்பு சார். கேமராமேன் தற்கொலை பண்ணிக்க போறோம், எப்படியா சிரிப்பான்? ஓ சரியா நீ? சரியா? சரி சார், சரி ஓகே. நாளைய பத்திரிகையில காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாருன்னு கொட்டை எழுத்துல இருக்கணும். கெட்டிங்க நம்ம தான் இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தொலைச்சு போடுவோம். நான் பத்திரிகை பார்ப்பேன் நானு. பத்திரிகை போடுறதுக்கா நீ பில்ல அனுப்பியா? சார் எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேர் ஆஃப் எமலோன்னு அனுப்பு. தூத மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிடுறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. உண்மையா சார்? போயா நீ? உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. சாகலைன்னா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களா? ஐயோ, பள்ளி கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. வண்டி வரா, வண்டி வரா. காதல் கடவுளே,
மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். வள்ளியை காதலித்தேன், காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே தாவது என்று முடிவு கட்டி விட்டேன். தாவது என்று முடிவு கட்டிவிட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் சாவதை நிறுத்தி விடுவேன். சத்தியமா பிறகு சாக மாட்டேன். அடுக்க வர மாட்டாங்களே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காயின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம். காதலிக்கலாம். சரி, கண்டன் துணிந்து விட்டார். சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். ஆகா பண்ணு. ஐயோ, இப்பவாவது உன் மனசு இறங்கிட்டேன். இதுக்கு பேர்தான் உண்மையான காதல். உண்மையான காதல். காதலம் நான் உன்னை காப்பாற்றவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அது சரி பண்ணதுக்கு தான் வந்தேன். ஏங்க இப்படி இருந்தா நீ எப்படி காத? ஐயோ ஐயோ, கயத்தை கூட சரியா போட தெரியல, சாகுறாராம். இப்ப சரியா இருக்கு. இந்த மாட்டிக்க. பள்ளி பள்ளி, இந்த மாதிரி கருத்தத்தை மாட்டாத. நீ எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்ன, பொம்பளை மனசு புரிஞ்சுக்காதவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கருத்துல இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா, ஏய்யா காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்? அதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்குன்னு. என்னடா வேலை? சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பாப்போம், இன்னும் சாதாரண நினைச்சு விட்டியா அண்ணே? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னவங்கன்னா பசி வேலை வந்த உடனே வயிறே பிரதானம்னு சொல்றாங்க தெரியுமா? எதுக்குடா போய் சொல்ற? வள்ளிய சந்திக்கணும். அண்ணே, அடம் யானை பிடிக்க போறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அனுப்ப வேண்டாமா? நீ என்ன நீ சிரிப்பு வேற? வழக்கமா இந்த நேரத்துக்கு தான் யானை கூட்டி இந்த பக்கமா வரும். எல்லோரும் சத்தம் போடாம மரங்கள்ல ஏறி மறைச்சு போங்க போங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவோம். வீட எங்க இருக்கு? இதோ பாத்தியா, இது சமய கட்டு, இது சாப்பிடுற இடம், இது மாடு கட்டுற இடம், இது படுக்கிற இடம். ஏன் சிரிக்கிறேன்? சிறுக கட்டி பெருக வாழுன்னாங்க தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு நாம எப்படி குடும்பம் நடத்த போறோங்கிறத ஒத்திகை பாக்குறதுக்காக இந்த ஏற்பாடு. காதலுக்கே ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன, ஒத்திகை பார்க்காத நாடகம் உருப்படாது, சாதகம் பண்ணாத சங்கீதம் குழுமையா இருக்காது தெரியுமா? சரி, குடும்பத்துக்கு வேண்டியதை கவனிக்குமா? இப்போ நானும் ஒரு பசு மாடு வாங்கிட்டு வர்றேன். நிறுத்து, இந்த குடும்பம் உருப்படாது. ஆரம்பத்திலே அவசகுணம் முடிச்ச மாதிரி. பின்ன என்னங்க, நான் தனிச்சு சொல்றீங்க? நாமன்னு சொல்ற அந்த ஒத்துமை மனப்பான்மை உனக்கு வல்லையே, அப்புறம் எப்படி இந்த குடும்பம் உருப்பிடும்? சரி, நம்ம 2 பேரும் ஒரு படி பால் கறக்கிற பசுமாடை வாங்கிட்டு வர்றோம். தேனா அதை என்ன செய்யணும்? அந்த ஒரு படி பாலையும் கறந்து நிறுத்து.
நிச்சயமா அந்த குடும்பம் உருப்படாது. ஏன் உருப்படாது? பின்ன என்ன, கண்ணு குட்டிக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலையும் கறக்கணும்னு சொல்றியே, எப்படி இந்த குடும்பம் உருப்படும்? நீ எங்க புள்ள குட்டிகளை பார்த்து நல்ல முறையில வளர்க்குற மாதிரி தெரியல. புள்ள பாலையா இல்லையா, புட்டி பாலை கொடுப்போம் சொல்றேன். நீ பசுமாடு மாத்திரம் தானே வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன், கண்ணு குட்டி சேர்த்து சொன்னியா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, சரி 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 சரி. நீ நல்ல முறையில குடும்பம் நடத்துறாப்புல எனக்கு தெரியல. ஏன் அதான் ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு வாங்கிட்டு வர்றீங்க. உப்பு வாங்கினா புளி வாங்க மாட்டேன், கடுகு வாங்கினா சீரகம் வாங்க மாட்டேன், மிளகா வாங்கினா வெங்காயம் வாங்கிட்டு வர மாட்டேன். இந்த பார், கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒழுங்கா நடக்கும் தெரியுமா. முதல்ல மன ஒத்துமை வேணும், அப்புறம் தான் மத்த ஒத்துமை எல்லாம். ஓஹோ, அதாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தப்பு நடந்தாலும் அதை மறந்துட்டு குடும்பம் நடத்தணுங்கிற. குடும்ப திட்டம் ஒரு அரசியல் சட்டம். கணவன் முதல் மந்திரி, மனைவி எதிர்க்கட்சி தலைவி. அவளுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பம் நடத்தினாத்தான் அந்த வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கையா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா? வீட்டுக்குள்ள போலாமா?